பிசிபி வித் ஐசிசி இது என்ன இஷ்யூன்றதை நான் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், நெக்ஸ்ட் மந்த் ஃபெப்ரவரியில் வந்து T20 வேர்ல்டு கப் ஒன்று நடக்க போகுது. ஸோ அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னே என்ன ஆச்சுன்னு பார்த்தா, பங்களாதேஷில் வந்து இந்த ஒரு மாஸ் ஜெனோசைட் கமிட் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய அன்வான்ட் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, இல்லை அந்த மிரட்டுற மாதிரி பேசுகிறது. ஸோ இதனால் என்னாச்சுன்னு பார்த்தா, இந்தியாவில் வந்து பயங்கர பேக்லாஷ் ஆனதுனால என்ன பண்ணாங்கன்னா, பிசிசிஐ வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, கேகேஆரை வந்து இந்த மாதிரி பங்களாதேஷ் பிளேயர் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பீப்புளோட சென்டிமெண்ட்டு, ஐபிஎல்ன்றது பீப்புளோட சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த பிளேயரை ரிமூவ் பண்ணிடுங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கு பதிலாக எந்த பிளேயர் வேணாலும் தரன்ட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, கேகேஆர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்தபிசுர் ரஹ்மானை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்டினரி ஈவெண்ட்டு தான். இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, அதனால் ஆர்டினரி ஈவெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து அப்போ தான் ஒரு பிசிபி வந்து இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிடுச்சு. அதாவது பிளேயர்ஸ் வச்சு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு அவங்க வந்து என்னாச்சுன்னா, அந்த பிபிஎல் பங்களாதேஷ் அவங்க ஊர் ஐபிஎல் மாதிரி பிபிஎல்னு ஒன்று நடக்கும். ஸோ அந்த மேட்சஸ்லாம் பாய்காட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பிரசிடெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தா, அந்த பிரசிடெண்ட் வந்து இன்கேஸ் டு ப்ரொடெக்ட் இஸ் பொசிஷன், அவர் வந்து அவரோட பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணார்னா, பங்களாதேஷ் கவர்மெண்ட் சொல்கிற எல்லாத்தையும் இவர் அப்படியே இது பண்ணார். ஸோ இதை வந்து தமீம் இக்பால் கிரிக்கெட்டர் தமீம் இக்பால் என்னன்னாருன்னா, இது வந்து தப்பு, நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும் அப்படின்னாரு. ஸோ இந்த போர்ட் பிரசிடெண்ட் என்ன பண்ணார்னா, இவரை வந்து இந்தியனோட ஸ்பை, இந்தியனோட ஏஜென்ட்டுன்ட்டார் ஒரே வார்த்தை. ஸோ இதனால் என்னாச்சுன்னு பார்த்தா, பயங்கர பேக்லாஷ் ஆகி பிளேயர்ஸ் எல்லாம் தமீம் இக்பாலோட சைடு எடுத்து இந்த மாதிரி சொன்னது தப்பு, அவர் வந்து பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணணுன்னு இது பண்ணாங்க. ஸோ பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணுன்றதுக்குள்ள பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணணுன்னு சொன்னதுக்காக அவரும் பண்ணலை. ஸோ இதனால் என்ன பண்ணாங்க, பிபிஎல் கேம்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தாங்க பங்களாதேஷ் பிபிஎல் பிளேயர்ஸு. ஸோ இது இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ஒரு வழியாக ஒரு 2 days ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகிடுச்சு. செட்டில் ஆன அப்புறமும் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, புதுசாக வந்தாங்க பிரசிடெண்ட். ஆனால் ஆல்ரெடி டேமேஜ் வாஸ் டன்னு சொல்லணும். ஏன்னா இவர் ஆல்ரெடி ஐசிசிக்கு எல்லாம் இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண மாட்டோம்னு. புதுசாக வந்த பிரசிடெண்ட்டுக்கு வந்து இப்போ அந்த இஷ்யூனால தான் ஸ்டெப் டவுன் பண்ணாங்க. ஆனால் அவரோட ஸ்டாண்டும் பங்களாதேஷ் கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ இதனால் என்னாச்சுன்னு பார்த்தா, பங்களாதேஷ் வந்து ஐசிசி கிட்டே போகிறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவன்ற மாதிரி. இப்போ தான் ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தா, ஐசிசி போகிறாங்க, லெட்டர் தராங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ தான் ஒரு விஷயம் லீக் ஆகுது. என்னன்னு பார்த்தா, பாகிஸ்தான் இதுக்குள்ளே வராங்க. பாகிஸ்தான் தான் ஸ்டார்டிங்லேருந்து பங்களாதேஷை இந்த விஷயத்தில் வந்து மிஸ்கைட் பண்ணினே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியா மேலே இருக்கிற வன்மமும் சரி, இந்தியாவை ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இந்தியா வந்து பாகிஸ்தான் ட்ராவல் பண்ணல. ஸோ இப்போ ஒரு ஜேசன் கிலிஸ்பியாக இருக்கட்டும், எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியா ட்ராவல் பண்ண முடியாதுன்னா அலோவ் பண்ணுறாங்க, ஏன் மற்ற கண்ட்ரிஸ் அலோவ் பண்ணலன்னு. மற்ற கண்ட்ரிஸ் அலோவ் பண்ணல நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு அந்த இதை ப்ரிவிலேஜை 2027 வரைக்கும் தந்திருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண தேவையில்ல. இந்த T20 வேர்ல்டு கப்லேயே அவங்க இந்தியாவுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் ஃபார் லைக், இந்தியா பாகிஸ்தான் போல், அதனால பாகிஸ்தான் இந்தியா வரமாட்டேங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் பாகிஸ்தான் கவர்மெண்ட், அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இல்லை இவங்க வரமாட்டாங்க, ஆனால் நாங்கள் மட்டும் போகணுமா, அந்த மாதிரி கிளப்பி விட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க நடத்தின ஒரு பிஆர் கிமிக். அந்த மாதிரி இவர் ஜேசன் கிலிஸ்பி ட்வீட் போட்டு டெலிட் பண்ணுவார், அடுத்த நிமிஷமே அவர் கோச் பொசிஷன் தருவாங்க. ஸோ இதுதான் ஒரு இது. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, பிசிபி வந்து பங்களாதேஷ், அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டில் பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பங்களாதேஷ் கவர்மெண்ட்டை வந்து புஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்லுங்கள், நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கலாம், நான் உங்கள் கூட நிற்கிறேன், அப்படி உங்களுக்கு அந்த இது ஒத்துழைக்கலைன்னா நாங்களும் உங்கள் கூட வெளில வந்துடுவோம். ஸோ இதை நம்பி என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் பெரிய போர்டு, இந்த 2 டீமுமே ஆக்சுவலாக பார்த்தா டிலிஷனல். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் ஒரு மேட்ச் நடக்கலைன்னா T20 வேர்ல்டு கப்பே ஒரு ஃபெயிலியர் ஆகிடுன்ற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. ஆனால் ஆக்சுவலி பிசிசிஐயும் சரி, இப்போ பிசிசிஐ இருக்கிற வெல்த்துக்கு அவங்க நினச்ச ஒரு T20 வேர்ல்டு கப் இல்லை, 10 T20 வேர்ல்டு கப் அவங்க சொந்த காசில் ஐசிசி இல்லாமல் எல்லா டீம்ஸையும் வர வச்சு அவங்களால கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு போர்டு இருக்குது. ஸோ பிசிபிக்கு இதுக்கு பிசிசிஐ வந்து இறங்கி வரல. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க.
என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஐசிசி வந்து ஃபார்மலாக சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு. ஸோ இதுக்கு வந்து பங்களாதேஷ் சைட்லேருந்து என்னன்றாங்க, எனக்கு இந்தியாவில் ட்ரெட் இருக்குன்னு. ஸோ எல்லா ஐசிசி டோர்னமெண்ட் முன்னாடியும் ட்ரெட் அனலைசிஸ் டீம்னு ஒரு செட் ஆஃப் செக்யூரிட்டி குரூப்பை வந்து ஹையர் பண்ணி அந்த கண்ட்ரியை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த கண்ட்ரி வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண வயபிளாக இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இந்தியாவை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுது, எல்லா வென்யூஸு சுற்றி இருக்கிற எல்லாம் பண்ணி பங்களாதேஷ்க்கு பொட்டென்ஷியல் த்ரெட் எதுவுமே இல்லைன்னு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு டீம் போய் பாகிஸ்தானில் வெரிஃபை பண்ணதில் இந்தியாவுக்கு த்ரெட் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து அந்த அதுக்கு மேலே அதுக்கு இந்தியான்னு இல்லை, அங்கே ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே ரிலக்டண்ட்டாக தான் போனாங்க, வேறு வழி இல்லாமல். ஏன்னா மற்ற கண்ட்ரிக்கு இந்தியா அளவுக்கு த்ரெட் இல்லை. இப்போ இந்தியா மற்ற கண்ட்ரி போக மாட்டேன்னு அலோவ் பண்ணால் பாகிஸ்தானில் வந்து பங்களாதேஷ் இவங்களை தவிர வேறு யாருமே ஆட மாட்டாங்க. ஸோ மற்ற கண்ட்ரிஸ் ரிலக்டண்ட்டாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அங்கே ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இப்படி நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஐசிசி கிட்ட வந்து பங்களாதேஷ் இப்படி சொன்னதும் பங்களாதேஷ்க்கு வந்து இவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, ஐசிசி இந்த மாதிரி நாங்கள் செக் பண்ணிட்டோம், இந்த மாதிரி பொட்டன்ஷியல் த்ரெட் எதுவுமே இல்லை, வேர்ல்டு கப் வந்து ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் டியூரேஷனில் இருக்குது, நீங்கள் வந்து இதை குழப்ப ட்ரை பண்ணாதீங்க. என்னாச்சு, அதுக்கப்புறம் குழப்பாதீங்க, இந்த மாதிரி ஷெட்யூலிங் எல்லாம் முடிஞ்சு டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா பங்களாதேஷ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாகிஸ்தான் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க, நான் இருக்கேன், நீ பண்ணு பண்ணு பண்ணு, சீட்டு எடுத்து போடு, அந்த வடிவல் இது மாதிரி சீட்டு எடுத்து போடுன்ற மாதிரி, நீ போ நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, வேறு வழி இல்லாமல் ஐசிசி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபார்மல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க, எல்லா கிரிக்கெட் போர்ட் பிரசிடென்ட்ஸு எல்லாரையும் வர வச்சு. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, பங்களாதேஷ் இந்த இதை வந்து தான் இது ஃபுல் டிஸ்கஷனே இதை பற்றி தான் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, பங்களாதேஷ் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அயர்லாண்டை வந்து எங்கள் குரூப்புக்கு மாற்றிடுங்க, நாங்கள் அயர்லாண்டோட குரூப்புக்கு போயிடும், அயர்லாண்டு எல்லாமே ஸ்ரீலங்கா தான் விளையாடுறாங்க, ஸோ இப்போ எங்களை அயர்லாண்டோட அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டீங்கன்னா அயர்லாண்டுக்கு பதிலாக நாங்கள் வந்து அங்கே விளையாடிக்கிறோன்னு. ஸோ இதுக்கு அயர்லாண்டு வந்து என்னன்ட்டாங்கன்னா, இங்கே எங்களால் ஸ்வாப் பண்ண முடியாது, நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், உங்கள் இஷ்டத்துக்காக எங்கள் இதை ப்ரிப்பரேஷனை நாங்கள் ஸ்பாயில் பண்ண முடியாது, எங்களுக்கு இதுதான் வேணும்ட்டாங்க. ஸோ அயர்லாண்டு ஒத்து வரலன்னதும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸ்ரீலங்கா கிட்ட வந்து என்னன்றாங்க, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு என்னட்டாங்க, ஆல்ரெடி நிறைய டீம்ஸ் வந்து டூர் பண்ணுறாங்க, எங்களுக்கு இருக்கிற டீம்ஸே போதும், இதுக்கப்புறம் வேறு எந்த டீமும் ஸ்ரீலங்காவை டூர் பண்ணுறது எங்களால் ஏற்றுக்க முடியாது, அதுக்கு மேலே எங்களால் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இதுக்கு மேலே அவ்வளோ சீக்கிரத்தில் இன்னொரு டீமுக்கெலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, உடனே ஓட்டிங்க்கு போகுது, இந்த மாதிரி பங்களாதேஷை வந்து இந்தியாவிலேருந்து வெளில எடுக்கணுமான்னு. எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் தெம்செல்ஸ் எல்லா கிரிக்கெட் போர்டும் வந்து முடியாதுன்றதுக்கு ஓட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதாகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இப்போயாச்சும் வழிக்கு வருவாங்கன்னு பார்த்தா இல்லை, அவங்க வழிக்கு வரல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி தராங்க, நீ வந்து உனக்கு 2 days டைம் தரோம், 24 to 48 hours டைம் தரோம், நீ அதுக்குள்ளே எனக்கு சொல்லு இந்த மாதிரி உன் டிசிஷன் என்ன. அவங்க என்னன்றாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஏன்னா பாகிஸ்தான் வந்து புஷ் பண்ணுறாங்க, உன்னை வந்து தூக்கலாம் முடியாது, அவங்க வந்து வார்னிங் தராங்க, நாங்கள் ஸ்காட்லாண்ட் வச்சு உன்னை ரீப்ளேஸ் பண்ணிடுவோன்னு. அதுக்கு பாகிஸ்தான் வந்து உன்னை ரீப்ளேஸ் பண்ணால் நானும் வெளில வந்துடுவேன்னு ஒரு ஃபேக் ஓப்பை தராங்க. ஸோ இதை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வந்து ஓகே நான் வந்து நம்ம கூட பாகிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் நடக்கலைன்னா ஐசிசி T20 வேர்ல்டு கப்பே ஃப்ளாப் ஆகிடும், அதனால் ஐசிசி வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இங்கே தான் ட்விஸ்ட்டு வருது. என்னென்னா, ஐசிசி வந்து பங்களாதேஷை டீமோட, அதாவது ஸ்காட்லாண்டோட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானை கூப்பிட்டு வார்ன் பண்ணிடுறாங்க. ஏன்னா பாகிஸ்தானோட எல்லா பிளானுமே இப்போ ஐசிசிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐசிசி என்னன்றாங்க, நீ T20 வேர்ல்டு கப்லேருந்து விட்ரா பண்ணணுன்னா நீ வந்து இந்த மாதிரி உனக்கு ஐசிசி ரிவென்யூஸ் தர மாட்டோம், உன் டொமஸ்டிக்குக்கான வேல்யூ கிடையாது, அதாவது லிஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்கள் வேல்யூவில் வராது, அது கிளப் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவல் ஆகிடும். இப்போ பிஎஸ்எல்னு அவனுங்க ஒன்று நடத்துகிறானுங்கள, அதில் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் யாருமே அலௌடு இல்லை. ஸோ இந்த மாதிரியான சாங்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு, அதாவது பைலேட்டர்ஸ் எதுவும் உங்கள் கூட. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டானுங்க, அது தெரியாமல் பங்களாதேஷ் போய் பேசி ஸ்காட்லாண்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ்க்கு. இதனால் அவங்களோட ரெவென்யூ மட்டும் ஆல்மோஸ்ட் 50% ரெவென்யூ இதிலே போயிடுச்சு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்தியா வந்து நாங்கள் வந்து டூர் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஆகஸ்ட்டில். இந்த சீரீஸில் மட்டுமே அவங்களுக்கு ஒரு 10 ஒரு பைலேட்ரல் சீரீஸ்க்கான இன்கம் வந்து வரதுக்கான பொட்டென்ஷியல் இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ பங்களாதேஷோட போர்டு வந்து கொலாப்ஸ் ஆகிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு, பேங்க்ரப்ட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பிளேயர்ஸ்க்கும் அவங்க போர்டுக்கும் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிளேயர்ஸ் வந்து எப்படி இவ்வளோ கேவலமான ஒரு டிசிஷன் எடுப்பீங்கன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து பாகிஸ்தான் வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நம்ம சரி T20 வேர்ல்டு கப்லேருந்து வெளில வந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை, நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மட்டும் ஆட வேணான்னு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கேன்சல் பண்ணாலும் இது ஐசிசியும் பிசிசியும் கிளியராக சொல்லிட்டாங்க. அந்த இதனால் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் எவ்வளோ காசு போகுது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு போகுதோ அதை பிசிபி பே பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு பெனால்ட்டி சார்ஜஸ் பே பண்ணணும். அதுக்கு மேலே சிவியர் ஆக்ஷன்ஸ் வந்து ஐசிசி சைட்லேருந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா போய் சொல்லின்னு இருக்காங்க. February 1 சொல்கிறோம் 2ன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படி T20 வேர்ல்டு கப்லேருந்து விளங்க போகிறதா இருந்தால் அவங்க என்ன ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ண அப்புறம் என்ன ட்ராமானே எனக்கு புரியல. ஸோ இதுதான் நடந்துச்சு.